ஒருமித்த ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஒருமித்த ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் UPS 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்யும் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் இருந்து 50% மாத ஓய்வூதியமாக வழங்கிடும் வகையில் மத்திய அரசு புதிய திட்டத்திற்கு ஒப்புதல். மத்திய அரசு உறுதியான ஓய்வூதியத்தை அறிவிக்கிறது. UPS அம்சங்கள். ஒரு ஊழியர் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களின் சராசரி சம்பளத்தில் குறைந்தபட்சம் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறுபவர் இறந்தால் அவர் இறக்கும் போது பெறப்படும் ஓய்வூதியத்தில் 60% அவரது குடும்பம் பெறும். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு வேலையை விட்டுவிட்டால் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். பணியாளர்கள் தனி பங்களிப்பு செய்ய வேண்டியதில்லை. மத்திய அரசு 18% பங்களிப்பை வழங்கும். ஊழியர்களின் பங்களிப்பு NPS போன்று 10% இருக்கும். பணவீக்க குறியீட்டு பலன் கிடைக்கும். ஓய்வூதியத்தின் மீதான கருணைத் தொகையைத் தவிர சேகரிக்கப்பட்ட தொகையிலிருந்து தனித்தனியாக ஒவ்வொரு 6 மாத சேவைக்கும் ஓய்வு பெறும்போது மாதச் சம்பளத்தில் 10 ஒரு பங்கு சம்பளம்தான் சேர்க்கப்படும்.